செயல்கள் அப்படின்ற தலைப்பை தான் நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். மத்தேயு 14-17 வரைக்கும். இன்னைக்கு 15ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். இதனுடைய தலைப்பு இயேசு பரிசேயர்களை திருத்துகிறார் என்றும் புறஜாதியார் மத்தியில் அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்ம படிக்க போறோம். இப்பொழுது இயேசுவினுடைய ஊழியங்கள், பெரும்பாலான ஊழியங்கள் கலிலேயா என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே இருந்தது. கலிலேயா எங்க இருந்துச்சு? இப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? அப்படிதான் செய்வாங்கன்னு ஒண்ணு சொல்லியிருக்கணும், இல்லனா இப்படி எல்லாம் அவசியம் இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். ஆனா அவங்களுக்கு பதில் கொடுக்காம இவர் இன்னொரு கேள்வியை அவங்கள்ட்ட கேட்கறத பாக்கலாம். அப்ப இந்த கொர்பான் அப்படின்ற அந்த வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா, மாயக்காரரே, நடிக்கிற கூட்டமே, நீ ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்கிற பரிசுத்தவான் மாதிரி? இந்த குருடர் அப்படின்னு சொல்லும் பொழுது தைரியமா ஆண்டவர் யாருக்கும் பயப்படாம சத்தியத்தை சத்தியமாக இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். இவர்தான் எல்லாருடைய பிரதிநிதியாக அநேக வேளையிலே கேள்விகளை இயேசுவிடத்துல கேட்கிறத பார்க்கலாம். கசப்புகள், உங்க இதயத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத கோபங்கள், எரிச்சல்கள், இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, எதற்காக இயேசு இந்த பகுதிக்கு போனார்? யூதர்கள், ஜென்டைல்ஸ் யார்? அவங்களுக்கு உங்களுடைய விசுவாசம் ரொம்ப பெருசு. இதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு? ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார். யார் அவர்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? புறஜாதியான ஸ்திரீயிடம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் தடைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு மனம் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய கண்ணெல்லாம் யார் மேல இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலே என்னது? இந்த ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும்தான் செஞ்சிருக்கிறாருன்னு வேதத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்பனா இன்னொரு முறை கூட இயேசு மேசியாதான் என்று சொல்லி நிரூபிக்கிற வகையில இங்கே ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான அற்புதங்களை அங்கே நிகழ்த்துகிறதை பார்க்கலாம். அவரோடு கூட உறவாடுவதற்கு, அவரிடத்துல இருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு 3 நாள் போவையில் எங்கே இருக்கிறாங்க. சாப்பாடு கூட வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளவு நல்ல ஜனங்கள் பாருங்களேன். அந்த இடத்துல இயேசுவை வாஞ்சையோடு கூட அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடைய போதனைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனே இயேசுக்கு சும்மா இருக்க முடியுமா? இதுதான் இயேசுவின் உள்ளம். மேக்டலா அப்படின்னா அது எந்த பகுதி அப்படின்னு சொன்னா, இதை பற்றி ஒரு சில சிறப்பு அம்சங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை தொடர்ந்து நீங்க வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல மொத்தம் 28 அதிகாரங்கள் இருக்கிறது. அது 5 பிரசங்கங்கள், 4 செயல்கள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். Gospel of Matthew, number of chapters 28, 5 words and 4 deeds. அதுல 14 அதிகாரங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டோம். என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நினைவுபடுத்திடலாமா? மத்தேயு சுவிசேஷம் அதிகாரங்கள் 1 முதல் 4 வரை அறிமுகம், 5 முதல் 7 வரை மலை பிரசங்கம், 8 சுகப்படுத்துதல் போதனைகள் மற்றும் அற்புதங்கள், 9 சுகப்படுத்துதல் மத்தேயுவின் அழைப்பு, 10 ஊழிய பணியின் போதனைகள், 11 அவர்கள் எதிர்பார்த்த மேசியா அல்ல, 12 மத தலைவர்கள் இயேசுவை நிராகரித்தல், 13 உவமைகளின் போதனைகள், 14 யோவான் ஸ்நானனின் மரணமும் இயேசுவின் அற்புதங்களும். Gospel according to Matthew, 1 to 4 chapters introduction, 5 to 7 the Sermon on the Mount, 8 healings, teachings and miracles, 9 Jesus heals and calling of Matthew, 10 the missionary discourse, 11 not the Messiah they expected him to be, 12 the religious leaders rejects Jesus, 13 the parable discourse, 14 death of John the Baptist and miracles of Jesus. செயல்கள் அப்படின்ற தலைப்பை தான் நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். மத்தேயு 14-17 வரைக்கும் டீட்ஸ், மேத்யூ சாப்டர்ஸ் 14 through 17. இதுல 14ஆம் அதிகாரம் படிச்சாச்சு. இன்னைக்கு 15ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். இதனுடைய தலைப்பு இயேசு பரிசேயர்களை திருத்துகிறார் என்றும் புறஜாதியார் மத்தியில் அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்ம படிக்க போறோம். Matthew 15 Jesus corrects the Pharisees and miracles among Gentiles. இதுல நம்ம சிறிய தலைப்புகளை கொடுத்து படிக்க போறோம். 1-2 வசனங்கள், எருசலேமிலிருந்து பரிசேயர்கள் வேத பாரகர்கள் இயேசுவை குற்றம் சாட்ட வந்தார்கள். 4 முதல் 6 வரை அவர்களின் பாரம்பரியம் தேவனை அவமதித்ததற்கு உதாரணம். 15 முதல் 20 வரை தீட்டுப்பட்டவனின் இருதயத்தின் நிலை. 21 முதல் 28 வரை இயேசு புறஜாதி ஸ்திரீயின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். 29 முதல் 31 வரை இயேசு செய்த அநேக அற்புதங்கள். 32 39 வரை இயேசு 7 அப்பங்கள் சில மீன்கள் வைத்து 4000 பேருக்கும் அதிகமானோரை போஷித்த அற்புதம். 1-2 வசனங்கள், Pharisees, scribes from Jerusalem came to accuse Jesus. 4-6 verses, an example of how their traditions dishonored God. 15-20,
condition of a defiled heart. 21 to 28, Jesus accepts the request of Gentile women. 29 to 31, Jesus performed many miracles. 32 to 39, miracles of Jesus feeding more than 4,000 with 7 loaves and few fishes. இப்ப முதல் பகுதியை நம்ம படிக்க போறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1-2. அதனுடைய தலைப்பு என்ன? எருசலேமிலிருந்து பரிசேயர்கள் வேதபாரகர்கள் இயேசுவை குற்றம் சாட்ட வந்தார்கள். Pharisees, scribes from Jerusalem came to accuse Jesus. வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1-2. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். இப்பொழுது இயேசுவினுடைய ஊழியங்கள், பெரும்பாலான ஊழியங்கள் கலிலேயா என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே இருந்தது. கலிலேயா எங்க இருந்துச்சு? இஸ்ரவேலின் வடக்கு பகுதியில இருந்தது. ஆனா எருசலேம் தேவாலயம்லாம் இஸ்ரவேலின் தெற்கு பகுதியில இருந்தது. இங்க ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை இதுவரைக்கும் செய்யவில்லை. இந்த இடத்துல இருந்து இப்பொழுது பரிசேயர்கள் வேதபாரகர்கள் இயேசுவை இன்வெஸ்டிகேட் பண்ற வகையில, சீர்தூக்கி பார்க்கிற வகையில வராங்க. ஏன்னா கலிலேயா முழுவதும் இயேசுடைய கீர்த்தி பரவி இப்போ தெற்கு இஸ்ரவேலுக்கும் பரவி விட்டது. இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் அநேக அற்புதங்களை செய்கிறார், ஜனங்களை விடுதலையாக்குகிறார், பிசாசுகள் ஓடுகிறது, பிறவி கூருடர்கள் கூட பார்வையடைகிறார்கள் என்று சொல்லி பல காரியங்கள் தெற்கு இஸ்ரவேலில் பரவ ஆரம்பித்தது. இதன் காரணமாக அங்க இருந்த வேதபாரகர்கள், அங்கே இருந்த பரிசேயர்கள், அந்த போதகர்கள் வந்து இயேசு யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வராங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிற வகையிலே இயேசுவின் சீஷர்களை அவர்கள் சொல்றாங்க, இவங்க கை கழுவாம சாப்பிட்றாங்களே, முன்னோர்களின் பாரம்பரியங்களை விட்டுட்டு. இங்க இந்த வார்த்தையை நீங்கள் கவனத்துல கொள்ள வேண்டும். இங்க அவங்க என்ன சொல்லல? மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலன்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? முன்னோர்களின் பாரம்பரியத்தை இவங்க கை கொள்ளல. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கணும் தான் இஸ்ரவேலின் தேவன் இவர்களுக்கு கட்டளை கொடுத்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நான் பல பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். பல ஓரல் ட்ரெடிஷன்ஸ், வாய்மொழி சட்டங்களை ஜனங்கள் மேல திணித்து கொண்டிருந்தார்கள். பாரமான, அவர்கள் தோள்களால சுமக்க முடியாத காரியங்களை திணித்து கொண்டிருந்தார்கள். அவ்வகையிலே ஒன்றுதான் இந்த கை கழுவுதல். இப்ப நம்ம கை கழுவுறதுனா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? கை கழுவிட்டு சாப்பிடுவோம். இது நம்ம கைகள்ல இருக்கிற கிருமிகளை அழிப்பதற்காக ஒரு சோப்பையும் தண்ணியும் போட்டு கை கழுவோம். ஆனா இங்க இவங்க சொல்ற இந்த கை கழுவுதல் நம்ம நினைக்கிற அந்த சோப்பு தண்ணி கிடையாது. இது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக, நான் பரிசுத்தவான் அப்படின்னு காட்டுறதற்கு, கை கழுவதற்கு என்று சொல்லி சடங்குகளை வைத்து அவர்கள் அப்படி ஜனங்களுக்குள்ளே திணித்திருந்தார்கள். இதை தான் இங்கே இந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இயேசுவின் சீஷர்களை குற்றப்படுத்துகிறத பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இப்ப இவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவ குற்றம் சாட்டுவதற்காக இயேசுவின் சீஷர்கள் கை கழுவவில்லைன்னு சொல்லி ஏன் இப்படி முன்னோர்களின் பாரம்பரியங்களை மீறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. இப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? அப்படிதான் செய்வாங்கன்னு ஒன்று சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இப்படிலாம் அவசியம் இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். ஆனா அவங்களுக்கு பதில் கொடுக்காம இவர் இன்னொரு கேள்வியை அவங்கள்ட்ட கேட்கறத பார்க்கலாம். எப்பவுமே இயேசு பாருங்களேன், அவரை தேடி வந்து வாஞ்சையோடு கூட, ஏதாவது தாகத்தோடு கூட கேட்கிறவங்களுக்கு சாந்தத்தோடு அமைதலோடு அவர் பதில் சொல்வார். ஆனா குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடாகொடமா கேள்வி கேட்கிறவங்களுக்கு அவர்களை உணர்த்துகிற வகையிலே அவர்களுக்கு பதில் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல அதுக்கு ஆன்சர் பண்ணாம இவர் இன்னொரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறுகிறீர்கள்? இதனாலதான் இந்த மத போதகர்கள், இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இவங்கெல்லாம் இயேசுவை ரொம்ப எதிர்த்ததற்கு காரணமே இதுதான். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக
இவங்க அந்த ஜனங்களை அவங்க கட்டுக்குள்ள வைத்திருந்தாங்க, அவங்கள அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இவங்களை பார்த்தாலே ஜனங்களுக்கு பயம் உண்டாகும். பலவிதமான செய்ய முடியாத சட்டங்களை அவங்க மேல திணித்து திணித்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருந்த நாட்களிலே இயேசு கடுமையாக இந்த பாரம்பரியங்களை எதிர்க்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ உலகத்திலே பல பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அந்த பிரிவினர்கள் அவரவருக்கு ஏற்ற விதமாக பல பாரம்பரியங்கள், ட்ரெடிஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்குது. ஒரு திருமணத்தை எடுத்துக்கோங்க, இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்று சபை காரியங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம்பரியத்தை வச்சிருப்பாங்க. அந்த பாரம்பரியங்களை ஜனங்கள் செய்யும்படியாக இன்றைக்கும் திணிக்கிறதை பார்க்கலாம். அப்படி செய்யாதவர்களை அவர்கள் பகைப்பார்கள், கடுமையாக எதிர்ப்பார்கள், அவர்கள் சபையை விட்டு விலக்கி வைப்பார்கள். அதே மாதிரிதான் இயேசுவின் நாட்கள்ல இயேசு மேல எதுக்காக மத்தவங்க கோவப்பட்டாங்க, அவரை கொலை செய்யற அளவுக்கு துணிந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளோ நாள் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தோம், இந்த ஆள் நம்ம தொழிலை கெடுத்துட்டான், இவனை நம்ம சும்மா விட்டா சரிப்படாது, இவன் நம்ம பாரம்பரியங்கள்லாம் உடைச்சு 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 ஜனங்களை எல்லாரையும் அவன் பக்கமா திருப்பிட்டு இருக்கிறான், ஜனங்கள்லாம் இப்ப கண் திறந்துருச்சு, இனிமேல் அவங்களெல்லாம் நம்ம ஏமாத்த முடியாது அப்படின்றதுக்காக தான் இயேசுவை கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. பாருங்களேன், வாசிக்கலாம் தொடர்ந்து வருகிற வசனங்களை. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும். அவர்களின் பாரம்பரியம் தேவனை அவமதித்ததற்கு உதாரணம். An example of how their traditions dishonored God. வாசிக்கலாம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் திருமணம் ஆகிற வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், இது நியாயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் திருமணம் ஆன பிற்பாடு இந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தங்கள் தகப்பனையும் தங்கள் தாயையும் அவர்கள் கனம் பண்ண வேண்டும். கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்ல, அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணி வைத்திருந்தார்கள் சொன்னா, வயதான காலத்துல உங்க அப்பா அம்மாவை கவனிக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக கொர்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அது என்ன என்று சொன்னால், கொர்பான் அப்படின்னா தேவனுக்கு அர்ப்பணித்தல், கிஃப்ட் டு காட் அப்படின்னு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண வேண்டாம், அவங்க அப்பா அம்மாக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ணவே தேவையில்லை, ஆண்டவர் அதை அங்கீகரித்து விட்டார் என்று சொல்லி தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக அவர்களே பாரம்பரியத்தை உள்ளே புகுத்தி வைத்திருந்தார்கள். அப்ப இந்த கொர்பான் அப்படின்ற அந்த வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்குது. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி. அப்ப இந்த மாதிரி அவங்க ஜனங்களை ஏமாத்தி வச்சிருந்தாங்க. இதை தான் இயேசு இங்கே கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப தொடர்ந்து வர வசனத்துல அவர் சொல்றாரு, 6ஆம் வசனம், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். நீங்க இவ்வளோ பெரிய தவற செஞ்சுக்கிட்டு என்னுடைய சீஷர்கள் கை கழுவலையேன்னு சொல்லிட்டு நீங்க குற்றப்படுத்தலாமா? ஏன் இப்படி நீங்கள் தேவனை அவமதிக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு அவர்களை குற்றம் சாட்டுகிறதை பார்க்கலாம். எல்லாம் வாய் அடைச்சு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வர வசனங்களை வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்துல மாயக்காரரே அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? இந்த வேத பாரகர்கள், இந்த மத போதகர்கள், இவர்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருந்துச்சு அந்த சமுதாயத்துல. இப்ப ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல ஆண்டவர் சொல்றாரு, ஹிப்போக்ரைட், மாயக்காரரே, நடிக்கிற கூட்டமே, நீ ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்கிற? பரிசுத்தவான் மாதிரி உள்ளத்துல அநீதி வச்சுக்கிட்டு வெளியில பரிசுத்தவான் மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்கறது தான் இவனுங்களுக்கு இன்னும் கோவமா வருது. அதனாலதான் இயேசுவை பயங்கரமா பகைக்கிறாங்க.
இயேசுவை கொலை செய்ய துணிகிறாங்க. இப்ப அவங்கள பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்களேன், 8ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். இது நீங்க செய்யறதெல்லாம் புதுசே கிடையாது. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கனாகிய ஏசாயா அறிவித்து விட்டான் என்பதை இங்கே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்ப என்ன பண்றாரு, ஜனங்களை தம்மிடத்துல வரவழைக்கிறார். ஏன் அப்படின்னா இவனுங்க வேஸ்ட் கேஸ், இவனுங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. இவங்க எவ்வளோ பேசினாலும் இவங்களுக்கு ஒன்றும் மண்டையில ஏற போறது இல்ல. அதனால ஜனங்களே, உங்களுக்கு வித்தியாசத்தை நான் காட்டுறேன் பாருங்களேன். இவங்க செய்யறது ஏமாத்து வேலை, இவங்க செய்யறது மாய்மாலம். அதை நம்பி போயிடாதீங்க. நான் சொல்றேன் பாருங்களேன், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனா வாயிலிருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு இந்த ஜனங்கள்ட்ட அவர் சொல்றத பார்க்கலாம். ஏன்னா இப்ப அவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறார் பாருங்களேன். அவர் சரியானதை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப தவறான பயன்பாட்டில் இருக்கிறத அவர் உணர்த்தி தானே ஆகணும். அதனால இப்ப கூப்பிட்டு சொல்றாரு ஜனங்கள்ட்ட, இதை இனிமேல் நீங்க பின்பற்றாதீங்க, இவங்க மாய்மாலம் பண்ணுகிற கூட்டம் என்பதை தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். அதாவது இந்த இடத்திலே அவர் ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள், ஒரு அடிப்படை கொள்கையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல உணவு சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது என்னென்ன உணவு சாப்பிடணும், என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்ற சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இவைகள் இந்த புதிய ஏற்பாட்டிலே இனி கிடையாது. இந்த சட்டதிட்டங்கள் மூலமாக, இந்த உணவு சட்டதிட்டங்கள் மூலமாக உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒன்றும் சேதம் வராது, நீங்க அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறதை பார்க்கலாம். அதே நேரத்துல நம்ம இன்டர்நெட் மூலமாக ஆபாசமான காரியங்களை பார்க்கும் பொழுது, தேவையற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக பாவங்கள் நமக்குள்ள போகதான் செய்யும். இங்கே அவர் பேசுறது என்னது, உணவு சம்பந்தப்பட்ட காரியங்கள். உணவுனால ஒரு மனுஷனுக்கு தீட்டு வராது, ஆத்துமாவை அது கெடுக்காது அப்படிங்கறத ஆண்டவர் விளக்குகிற விஷயம். இங்க தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிப்போம். 12ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரோ என்றார்கள். இவங்க பார்த்துட்டே இருந்திருப்பாங்க, இந்த பரிசேயரும் வேத பாரகரும். இன்னும் அவங்களுக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வந்திருக்கும், அப்படியே முறைச்சுக்கிட்டு திரும்பிட்டு போயிருந்திருப்பாங்க. இப்ப வேற ஜனங்கள்ட்ட இப்படி சொன்னாரா, அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கும், அசிங்கமா இருக்கும் உண்மையா சொல்லணும்னா. இப்ப சீஷர்கள் வந்து இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இயேசுவே உங்களுக்கு தெரியுமா, அவங்கெல்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றது? அவங்க பெரிய பெரிய போதகர்கள், அவங்க வேற எருசலேம் தேவாலயம் இருக்கிற எருசலேம்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அங்க போய் தப்பு தப்பா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா இனி நம்ம ஊர்லயே இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், நம்மளால மேற்கொண்டு எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது, நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, ஏன் இந்த மாதிரி அவங்கள அஃபெண்ட் பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் சொல்றத பார்க்கலாம். உடனே இயேசு, அப்படியா பேதுரு சொல்ற, அப்படியா யோவான் சொல்ற, ஓகே ஓகே நான் பேசி சரிப்படுத்திடுறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லல. ரொம்ப அழகா பதில் கொடுக்கிறாரு. 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். கோச்சிட்டு போன அந்த பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் பின்னாடி போய் அவர்களோடு கூட ஒப்புரவாகாம பயங்கரமா இங்க பதில் கொடுக்கறத பார்க்கலாம். என்ன சொல்றாரு, என் பிதா நடாத நாற்றெல்லாம் அது வேலைக்காகாது, என் பிதா என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மட்டும் தான் நிலைத்திருக்கும், விட்டுடு, இவங்களெல்லாம் தனியா விட்டுரு, லெட் தெம் பி அலோன், இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க, என்னுடைய பிதா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்யுங்க, அது மட்டும் தான் நிலைத்திருக்கும். இவங்கெல்லாம் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள்,
குருடர் போய் இன்னொருத்தனுக்கு வழிகாட்டினா, அந்த குருடன் குழியில விழுந்தா இவனும் குழியில விழுகிற மாதிரிதான் அப்படின்ற ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. இந்த குருடர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பரிசேயர்களை, இந்த வேதபாரர்களை அவர் சொல்றத பார்க்கலாம். தைரியமா ஆண்டவர் யாருக்கும் பயப்படாம சத்தியத்தை சத்தியமாக இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். இயேசு எப்பவுமே அப்படிதான். முகதாட்சணியம் எல்லாம் பார்க்க மாட்டாரு. ஐயோ இவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க, அதனால மழுப்பி அவங்களுக்கு நல்லா பட்டர்லாம் போட்டு இப்படி இல்லை அப்படிதான், உங்களை சொல்லலை இப்படிதான் அப்படின்லாம் மழுப்பாம நேரடியாக அவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்றாரு? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. இது ஒரு நமக்கு எச்சரிப்பு. இந்த நாட்களிலே நம்ம ஃபாலோ பண்றவங்க குருடா இல்லையான்னு செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நம்ம மூடத்தனமா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பினோம்னா, அவங்க குழியில விழுந்தாங்கன்னா நம்மளும் போய் குழியில விழ வேண்டியதுதான். இன்றைக்கு இந்த இணையதளத்தின் மூலமாக பல விதங்களிலே பிரசங்கங்கள் போதிக்கப்படுகிறது. வேதத்தின் அடிப்படையிலே இவற்றை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அன்றைக்கு பெராயா மக்கள் பவுல் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தையே இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கடைசி நாட்களிலே கள்ள போதகங்கள் பெருகி இருக்கிற இந்த நாட்களிலே நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. அவங்க நிறைய அற்புதம் செய்யறாங்களே, அவங்க பின்னாடி இவ்வளோ ஜனக்கூட்டம் போதே, இதெல்லாம் நடக்குதே, அப்ப எப்படி ஆண்டவர் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா போதகங்களையும் அப்படியே மூடத்தனமா நம்பாம வேதத்துல இது ஒத்து வருதா அப்படின்னு பார்த்து அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆடம்பரங்கள், எதேதோ வேதத்தை புரட்டுகிற காரியங்கள், அவரவருக்கு விருப்பம் போல வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து இன்றைக்கு சீஷர்களே நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும். பி அவேர் ஆஃப் சச் திங்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யூதா நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது பக்க வழியாக நுழைந்து நம்ம என்ன பண்ணிடுவாங்க? வஞ்சித்து விடுவார்கள் இந்த கள்ள போதகர்கள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். ஆகவே நாம் கவனமாய் செயல்பட வேண்டும். அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15-20 வரைக்கும். தீட்டுப்பட்டவனின் இருதயத்தின் நிலை, கண்டிஷன் ஆஃப் அ டிஃபைல்ட் ஹார்ட். வாசிக்கலாம். மத்தேயு 15:15-16. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா அப்படின்னு இயேசு கேட்கிறார். இந்த இடத்துல பேதுரு எப்பவுமே அவர் தான் குவெஸ்டின் பண்ணுவார் ஆண்டவரை. எந்த காரியமா இருந்தாலும் பேதுரு தான் என்ன பண்ணுவாரு? கேட்பார். எந்த செயலா இருந்தாலும் அவர் தான் செய்வார். பாருங்களேன், நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவர் தான் சீஷர்கள்லேயே திருமணமானவர், எல்லார விட மூத்தவர் இவர் தான். அதனால இவர் தான் எல்லாருடைய பிரதிநிதியாக அநேக வேளையிலே கேள்விகளை இயேசுவிடத்துல கேட்கிறத பார்க்கலாம். அது மாதிரி இப்ப பேதுரு கேட்கிறாரு, நீங்க சொன்னது எங்களுக்கு புரியவே இல்லை, இந்த உவமையை கொஞ்சம் சொல்றீங்களா? இயேசு ஏன்பா நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் ரொம்ப சிம்பிளா தானே சொன்னேன், நான் என்ன உவமையா சொன்னேன்? இப்ப குருடருக்கு குருடர்னும் போது அந்த பரிசேயரை ஆண்டவர் சொன்னாரு, வாய்க்குள்ள போகிறதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனா வாயிலிருந்து புறப்படுகிறதா மனுஷனை தீட்டுப்படுத்துன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஆனா இது பேதுருக்கு புரியலன்னு கேட்கிறாரு. சரி, ஓகே. அதனால ஆண்டவர் எப்பவுமே புரியாதத ஜென்யூனா கேட்டா என்ன பண்ணுவாரு? நிச்சயம் சொல்லி தருவார். இதுவே நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி, இல்லாவிட்டா ஏதாவது சோதிக்கிற மாதிரி கேட்டா அவரும் என்ன பண்ணுவாரு? நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு தான் அனுப்புவார். ஆனா யார் ஒருவருக்கு உண்மையாகவே புரியலையோ, தேவைப்படுகிறதோ, அவர்களை தூக்கி விடுவதற்கு எப்பொழுதும் இயேசு ஆயத்தமா இருப்பார். இப்ப ஆண்டவர் அதனால சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு பார்க்கலாமா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றிலே சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர்
விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். ஏற்கனவே நல்லா எல்லாருக்குமே புரியுது. நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? சாப்பாடு வயிற்றுக்குள்ள போய் அது செமிச்சு டைஜஸ்ட் ஆகி வெளியில வேஸ்டா வெளியே தேவையான நியூட்ரிஷன் உடம்பு எடுத்துக்கும், மீதியான கழிவுகள் வெளியே போகும். இது ஆண்டவர் ரொம்ப நார்மலா நடக்கிற விஷயத்த ஆண்டவர் சொன்ன போதும் இவங்களுக்கு விளங்காததுனால ஆண்டவர் திரும்ப அதை விளக்குகிறார். ஏதாவது நீங்க ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது டைஜஸ்ட் ஆகி வேண்டாதது வெளியே வந்துடும். ஆனா அதே நேரத்துல உங்க இருதயத்துக்குள்ள கசப்புகள், உங்க இருதயத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத கோபங்கள், எரிச்சல்கள் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா உங்க இருதயமாகி அந்த பொக்கிஷத்துல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய பாடங்களை கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அதான் இங்க இயேசு சொல்றாரு. என்னெல்லாம் இருக்குதான்? பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரம், வேசித்தனம். ஏன்னா இப்போ விபச்சாரம் வெளியே செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவான் ஒரு மனுஷன்? இருதயத்துல யோசிப்பான். இருதயத்துக்குள்ள இருந்தா என்ன செய்யும்? வெளியே வரும். பொல்லாத சிந்தனை இதெல்லாம் உள்ள இருந்து தான் வரும். இதுதான் ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும். இயேசு எப்பொழுதுமே சரீர பிரகாரமான காரியத்தை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி சொல்றத நம்ம பார்க்கலாம். ஆத்துமா ரொம்ப முக்கியம். ஆத்துமாவை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஒரு நாளும் ஆத்துமாவை தீட்டுப்படுத்தாது. ஆனா நீங்க இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனைகள், உங்க இருதயத்துல விபச்சாரம், வேசித்தனம் இப்படிப்பட்ட காரியம் வச்சிருந்தா அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப கை கழுவாம சாப்பிடுறது ஒரு நாள் என்ன ஆகாது? நம்முடைய ஆத்துமாவை தீட்டுப்படுத்தாது. கை கழுவாம சாப்பிட்டா மிஞ்சி போனா என்ன ஆகும்? நம்முடைய வயிறு குழப்பம் ஆகி லூஸ் மோஷன் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராது, டைஜஸ்ட் ஆகாது. அது சரீரத்துக்கு தான் சில பலவீனங்களை கொடுக்குமே தவிர ஆத்துமாவை ஒரு நாள் அது டிஃபைல் பண்ணாது, தீட்டுப்படுத்தாது அப்படின்றத இயேசு இங்க சொல்றாரு. எப்பவுமே நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம பாடங்கள்ல. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டில் தான் நம்முடைய இருதயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டிலுக்குள்ள நல்லது இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து நல்லது புறப்பட்டு வரும். வேதம் சொல்லுகிறது இருதயமானது அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. பாட்டில்ல யாராவது குலுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டிலுக்குள்ள தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி சிந்தும். பாட்டிலுக்குள்ள ஜூஸ் இருந்துச்சுன்னா ஜூஸ் சிந்தும். பாட்டிலுக்குள்ள சாக்கடை தண்ணி இருந்துச்சுன்னா சாக்கடை தண்ணி தான் சிந்தும். நிறைய வேளையில நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாராவது என்னை கோபப்படுத்திட்டாங்க, என்னை இரிட்டேட் பண்ணிட்டாங்க, நான் அமைதியில தான் போயிட்டு இருந்தேன், நான் எவ்வளோதான் பொறுமையா இருக்க முடியும், என்னால முடியவே இல்லை, அதனால நான் கத்திட்டேன், நான் சண்டை போட்டுட்டேன், இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம், நம்மளே சமாளிச்சு சொல்லுவோம். ஆனா உங்க பாட்டில் நான் இருதயம் சொன்னேன் பாருங்களேன், இருதயத்தை குலுக்கிறது தான் மற்றவங்க நம்மளை இரிட்டேட் பண்றது, நம்மளை கோவப்படுத்துறது. நம்மளை எவ்வளோதான் மற்றவங்க கோவப்படுத்தினாலும் உள்ள இருக்கிறது தானே வெளியே வரணும். அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தான் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தேங்க்யூ சொல்லணும். நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, இனி நம்ம ஆண்டவர் பாதத்துல போய் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும்னு கேட்கணும். சங்கீதக்காரன் சொன்னது போல, அந்த 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல சொன்னது போல, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, கிரியேட் இன் மீ a clean heart o God அப்படின்னு ஆண்டவர் பாதத்துல நம்ம கெஞ்சி அழணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளை கோவப்படுத்தினவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு கோவப்படுத்தினவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சரியா? அப்ப ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்து வர்றது தான். அதனால்தான் கவனமா வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடியா நம்முடைய பாடங்களை நம்ம படிக்கிறோம். தேவனுக்கு விரோதமான பாவங்களை நம்ம வாயின் வார்த்தையினால ஈஸியா செஞ்சிருவோம். வேதம் சொல்லுகிறது, அதிக சொற்களினால் பாவம் இல்லாமற் போகாது. திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டாக். அதிகமா நம்ம வார்த்தையை பயன்படுத்தணும்னா நம்ம பாவம் செய்யறதுக்கு அதுவே வழியாக மாறிவிடும். ஆகவே கவனமாக பயன்படுத்த வேண்டும். இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த பாவத்துல இருந்து எவ்வளவு சீக்கிரமா நம்ம வெளியே வந்துட முடியுமோ சீக்கிரமா வெளியே வந்துடணும். உதாரணமா, ஏதாவது ஒரு கெட்டு போன உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா அது நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்து உங்களுடைய வாயில நீங்க போட்ட உடனே, நாக்குல பட்ட உடனே அந்த கெட்டுப்போன உணவு அப்படின்றத அந்த நாக்கு சென்ஸ் பண்ணி உடனே உங்க மூளைக்கு சொல்லும், இந்த சாப்பாடு நல்லா இல்ல. உடனே நம்ம என்ன செய்வோம்? அந்த சாப்பாடை நம்ம உடனே துப்பிடுவோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பாவம், இந்த மாதிரி பொல்லாத காரியங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச
உடனடியாக யோசிக்காம இன்னும் கொஞ்சம் வாயில வச்சுக்கலாம், இல்ல சாப்பிட்டதை வாயில போட்டதை மட்டும் முழுங்கிடலாம் தண்ணி ஊத்தி அப்படிலாம் நம்ம நினைக்காம, எப்படி துப்புறோமோ அதே மாதிரி பாவத்தை என்ன செஞ்சிடணும், இமீடியட்டா நம்ம விட்டு விலக்கி விட வேண்டும். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. அதை நம்ம மலை பிரசங்கத்துல தெளிவா நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, என்கரேஜ் பண்ணவே கூடாது. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 28 வரைக்கும். இயேசு புறஜாதி ஸ்திரீயின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். ஜீசஸ் அக்செப்ட்ஸ் தி ரெக்வெஸ்ட் ஆஃப் a Gentile woman. வாசிக்கலாம் 21ஆம் வசனத்திலிருந்து. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். தீரு சீதோன் என்பது புறஜாதிகளின் பட்டணம். இப்ப முந்தைய அதிகாரங்கள்ல பார்க்கும் பொழுது இயேசு என்ன பண்றாரு, கலிலேயா கடல்ல இருந்த அந்த புயலை அமர்த்தின அந்த அற்புதம் நடந்தது. அப்ப அந்த கலிலேயாவை சுற்றி இருக்கிற பகுதியில தான் அவர் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல இருந்து அவர் தீரு சீதோன் அப்படின்ற பட்டணங்களுக்கு போனார் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 35 மைல் தூரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 80 கிலோமீட்டர் வகையில சொன்னா, அந்த நாட்கள்ல அவர் ஒன்னும் கார்ல சொகுசா போயிருக்க முடியாது, கால்நடையா அவர் போயிருக்கணும், நடந்துதான் அவர் போயிருக்கணும். அப்ப அவர் நடந்து என்ன பண்ணிருப்பாரு, போயிருப்பார். எதற்காக இயேசு இந்த பகுதிக்கு போனார் அப்படின்றத மார்க்கு சுவிசேஷகன் எழுதுறாரு. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. இயேசு இப்ப எதற்காக இந்த தீரு சீதோனுக்கு போனார் அப்படின்றத மார்க்கு சொல்றாரு. யாருக்கு தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக போனதாக அவர் சொல்றார். ஆனா அவரால் அங்க மறைந்து இருக்க முடியவில்லை என்பதை அவர் சொல்லி முடிக்கிறார். அப்பொழுது அங்கே கிரேக்க ஸ்திரீ ஒருவள் வந்து இயேசுவை சந்திக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த கிரேக்க ஸ்திரீ அப்படின்னு சொல்லும் பொழுது இவள் ஒரு புறஜாதியான ஒரு பெண். இதை மார்க்கு சுவிசேஷத்துல என்ன வாசிக்கிறோம், சீரோபெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறார். அப்ப இந்த ஸ்திரீ கானானிய ஸ்திரீ. கானான் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகைஞராக இருந்த ஒரு பட்டினம். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்த பொழுது தேவன் இவர்களுக்கு சொன்னார், கானான் தேசத்துல இருக்கிற எல்லாரையும் நீங்கள் அழித்து விட்டு அதை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் அழிக்கவே இல்லை. அதனாலதான் இப்ப இவர்கள் உயிரோட இருக்கிறாங்க. அப்ப கானானியர்கள் யார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதிகள். இப்ப இந்த ஸ்திரீ வந்து இயேசுவிடத்துல தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருந்தபடியால் அவரை வந்து வேண்டிக் கொள்கிறாள். முதலாவது என்ன சொல்றா, தாவீதின் குமாரனே, மேசியாவே. இஸ்ரவேல் தேவனுக்கு பகைஞர்களாக இருந்த இந்த கானானிய ஸ்திரீ மேசியா என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதனால்தான் தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தோணுது இல்ல? இதை வாசிக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஏதோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று தெரியலன்னு சொல்லணும், இல்லைன்னா முடியலன்னு சொல்லணும். ஒண்ணுமே பேசாம இருந்தானா அதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம அவங்கள அவாய்ட் பண்றோம்னு அர்த்தம், நமக்கு அவங்கள பிடிக்கலன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு செயலா இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். நம்ம முடிவுல இது எதற்காக அப்படி நடந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப இந்த இடத்துல சீஷர்கள் வந்து இவ ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, துரத்துங்க ஆண்டவரே அந்த எண்ணத்துல சொன்னாங்களா, இல்லாட்டா அற்புதம் செஞ்சு அனுப்புங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியாது. ஏன்னா சீஷர்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மனப்பான்மைலாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், பிராட் மைண்ட்லாம். அதனால இவளே ஒரு கானானிய ஸ்திரீ, அதனால இவளை விரட்டி விடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 24, 25. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இது அவருடைய ஊழியத்தினுடைய அந்த நோக்கத்தை மறுபடியும் அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இயேசு ஊழிய பணியின் போதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுத்த பொழுது சீஷர்களை
யூதர்கள்ட்ட போங்க, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாடத்துக்கு போங்க, சமாரியா பட்டணத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக நம்ம படித்தோம். அதை தான் இங்க இயேசு சொல்றாரு, நான் அதற்காக தான் வந்தனே தவிர மற்றவங்களுக்காக வரல அப்படின்றத மறுபடியும் உறுதி செய்கிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். 25ஆம் வசனம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவ விடவே இல்லை ஆண்டவரை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா. அவ ஏசுட்ட கேட்கிறா, தாவீதின் குமாரனே என் மகளுக்காக இறங்குங்கன்னு. அவர் கண்டுக்கவே இல்லை. உடனே சீஷர்கள் வந்து இவளை அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்றாங்க. இதையும் கேட்டுட்டு தான் இருக்கிறா. உடனே இயேசு சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன். இதெல்லாம் அவ கேட்டுட்டு இருக்கா. கேட்டுட்டு இருந்தாலும் அவ இன்சல்ட் ஆயிட்டேன். இவரெல்லாம் ஒரு மனுஷனா? உதவிக்கு தானே வந்தேன், நல்ல மனுஷன் சொல்லிட்டு வந்தேன், இப்படியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போகாம அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கிறா. நின்றுட்டு திரும்பி சொல்றா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். சும்மா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டா சொல்லியிருப்பா? முழங்கால் படியிட்டு அவர் பாதத்துல விழுந்திருப்பா. பணிந்து கொண்டாள்னு போட்டிருக்கு. ஆராதித்திருப்பாள். ஆண்டவரே, மை லார்ட், என்னை ஆளுகை செய்கிறவரே. இவள் ஒரு கானானிய ஸ்திரீ. இவள் ஆராதனைக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா எப்படியோ இந்த தாவீதின் குமாரன் தான் என் மகளுக்கு விடுதலை செய்ய முடியுன்றத அவ நம்பி இருந்தா. அதனால அவ என்ன பண்றா, ஆண்டவர்கிட்ட இன்னும் கெஞ்சி கேட்கிறா. ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்களேன். 26, 27. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப ஹார்ஷா சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. என்ன அப்படின்னு சொல்றத நான் விளக்குறேன் பாருங்களேன். புறஜாதிகளை யூதர்கள் நாய்கள்னு சொல்லுவாங்க. ஜென்டைல்ஸ் யாரு? அவங்களுக்கு டாக்ஸ். இது புறஜாதிகளுக்கே தெரியும். அதனால அவங்க ஒன்றும் பெருசா அதை எடுத்துக்கவே இல்லை. ஆனா இயேசு நாயின்னு சொல்லாம நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் பப்பி அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதனால இந்த ஸ்திரீக்கு கோவமே வரல பாருங்களேன். என்னையா நீ நாய்க்குட்டின்னு சொல்ற, ஓ அற்புதமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு கிளம்பல பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யூதர்கள் உயர்ந்தவர்கள், நம்ம அவங்க நாய் தான் சொல்லுவாங்க. இவர் நாய்க்குட்டின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு பிள்ளைகளின் அப்பம். பிள்ளைகளின் அப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்களை அவர் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலர்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை மறுபடியும் சொல்லுகிறார். உடனே இவளுடைய பதில் என்ன? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இவளுடைய விசுவாசத்தை பாருங்களேன். அவ சோர்ந்து போல, அவ பின்வாங்கி போல, விடாமுயற்சியோடு கூட ஆண்டவர்கிட்ட சொல்றா, பிள்ளையின் அப்பத்தெல்லாம் எனக்கு தர வேண்டாம், அதை நீங்க பிள்ளைகளுக்கே கொடுத்துருங்க. ஆனா மேஜையில இருந்து சின்ன சின்ன துண்டு விழும்ல, அது போதும் ஆண்டவரே, அது எனக்கு போதுமானது. பிள்ளைகள் அவங்க சாப்பிட்டுட்டும், அவங்களுடைய பங்கு எனக்கு தரவே வேண்டாம். அந்த சின்ன சின்ன அந்த துண்டே என்னுடைய மகளை சொஸ்தமாக்கி விடும் ஆண்டவரே, ஆகவே அது போதும் ஆண்டவரே என்று சொல்லிதான் இவள் கேட்கிறதை பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு இந்த விசுவாசம் இருக்குதான் நம்ம யோசித்து பார்க்கணும். இவளிடத்துல இருந்து நம்ம ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்றாரு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உடனடியாகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசு. இதே மாதிரி ஒருத்தரை என்ன பண்றாரு ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார். யார் அவர்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்டா சொல்லிட்டீங்க, 100க்கு அதிபதி. இவனும் ஒரு புறஜாதியான், இந்த ஸ்திரீயும் ஒரு புறஜாதியாள். 2 பேருடைய விசுவாசத்தை மட்டும்தான் ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணி சொல்றாரு, பாராட்டி சொல்றாரு. அன்றைக்கு 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாருல, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணல. இன்னைக்கு இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது. ஒருவேளை நீங்கள் பல தேவைகளோடு கூட இது நடக்கவே நடக்காது அப்படின்ற கஷ்டத்தோடு கூட இங்க கேட்டுட்டு இருந்திருக்கலாம். இந்த விசுவாசம் பெரிது என்று அந்த ஸ்திரீ ஏன் பாராட்டை பெற்றுக்கொண்டாள், அது போல நீங்களும் நானும் செய்யும் பொழுது இந்த காரியத்துல இருந்து நமக்கும் ஜெயம் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னென்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்றோம் பாருங்களேன். புறஜாதியான ஸ்திரீயிடம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? முதல்ல விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ட். அமைதலா இருந்த போது மூஞ்ச திருப்பிட்டு போல, தொடர்ந்து அங்கேதான் நிக்கிறாவ, போவே இல்லைங்க. நெவர் கிவ் அப். ஒருவேளை அவ போயிருந்தான்னா அவங்க மகளுக்கு சுகம் இருக்குமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில
எத்தனையோ பிரச்சனைகள் தடைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம விடாப்பிடியா ஆண்டவரிடத்துல ஜெபிப்பதில்லை. இந்த ஸ்திரீயை போல இயேசு வைக்கிற இந்த பரீட்சையிலே நம்ம வெற்றி அடைவதில்லை. ஆண்டவர் எனக்கு பதில் தரவே இல்லை, என்ன பண்றது, என் தலையெழுத்து நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி கொண்டிருக்கிறவர்கள் தான் அநேகர். நெவர் கிவ் அப். விடாமுயற்சியோடு கூட மறுபடியும் மறுபடியும் அந்த ஏழை விதவை அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியினிடத்தில் மறுபடியும் மறுபடியும் போய் நியாயம் கேட்டது போல இந்த ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக அவள் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு மனம் மாறாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன? நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், இவன் என்னைக்கா இருந்தாலும் திருந்தவே போறதில்ல, இவள் என்றைக்கா இருந்தாலும் திருந்த போறதில்ல, என்னுடைய குடும்பத்தில் இருக்க இந்த பிரச்சனை மாறப்போவதில்லை, ஆண்டவர் நீரே வந்தாலும் பரவாயில்ல, இவங்க மாற மாட்டாங்க போல இருக்கு, அதான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். யாக்கோபு நிருபத்துல வாசிக்கிறோம்ல, நீங்கள் கேட்கிற விதமா என்கிட்ட கேட்கல, பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற விசுவாசத்தோடு கேளுங்க, அப்போதான் நான் தர முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. நிறைய நம்ம வாழ்க்கையில ஸ்டாப் 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 நிறைய வந்துட்டே இருக்கும். தடை கற்கள் இதெல்லாம் மீறி போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியுமோ, நம்ம அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 12:2 மறக்கவே கூடாது. நம்ம ஃபிக்ஸ் யோர் ஐஸ் ஆன் ஜீசஸ். நம்முடைய கண்ணெல்லாம் யார் மேல இருக்கணும்? இயேசுவின் மேல இருக்கணும். இயேசுவின் மேல இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது, எந்த தடுமாற்றமும் வரவே வராது. எப்பொழுதும் இயேசுவை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது நமக்கு ஜெயம்தான். இதை நன்கு உணர்ந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ வில் நாட் பி ஷேக்கன். இன்னைக்கு அப்படியே தடுமாறிட்டே இருக்கிறோமா? யாரை நீங்க முன்னாடி வச்சிருக்கிறீங்க? யாரை நம்பி இருக்கிறீங்க? இயேசுவதான் நம்பி இருக்கேன், இயேசுவதான் நம்பி இருக்கேன்னு வாய்க்கு வாய் சொல்லிட்டு நம்முடைய செயல்கள்லாம் எதிர்மாறா நடந்துட்டே இருந்துச்சுன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த கிரேக்க ஸ்திரீயை போல விடாமுயற்சியோடு, பர்சிஸ்டன்ட், நெவர் கிவ் அப், ஃபிக்ஸ் யோர் ஐஸ் அப்பான் ஜீசஸ். அப்பொழுது ஆண்டவர் எப்படி கிரேக்க ஸ்திரீக்கு உதவி செய்தாரோ அது போல நமக்கும் உதவி செய்ய ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, இவள் மிகுந்த ஒரு தாழ்மை உள்ளவளாக இருந்தாள். தாழ்மையாயிரு, பி ஹம்பிள். இயேசுவிடத்திலிருந்து ஏதாவது ஒரு அற்புதம் பெறணும்னா நமக்கு இந்த தாழ்மை வேணும். பேசாம அவர் இருந்த போது அவளுக்கு ஈகோ அந்த இடத்துல வேலை செய்யல, பேசாம இருந்தா, பார்த்துட்டே இருந்தா. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாழ்த்துனா. நாய்க்குட்டின்னு சொல்லும் பொழுது கோவம் வராம, அந்த நாய்க்குட்டி பரவாயில்ல சொல்லிக்கோங்க, எனக்கு பிள்ளைய அப்பத்து தராதீங்க, அந்த துணிக்கை மட்டும் போதும் அப்படின்ற ஒரு தாழ்மையான இருதயம் இந்த ஸ்திரீக்கு இருந்துச்சு. யார் ஒருவர் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கிருபை அளிக்க முடியும். நமக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஆண்டவரால நம் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய முடியாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலே என்னது? தாழ்மை என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 2 விஷயங்களையும் நம்ம மறக்கவே கூடாது. முதலாவதாக விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ட். 2வது தாழ்மையாயிரு, பி ஹம்பிள், ஸ்டே ஹம்பிள். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29-31 வரைக்கும். இயேசு செய்த அநேக அற்புதங்கள். ஜீசஸ் பெர்ஃபார்ம்ட் மெனி மிராக்கிள்ஸ். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம கவனத்துல வைக்க வேண்டும். இயேசு இந்த தீரு சீதோன் அப்படின்ற பகுதிக்கு 100 மைலுக்கு மேல நடந்தே போயிருக்கிறார். ரசனை 80 கிலோமீட்டர் கிட்டத்தட்டன்னு சொல்றாங்க. அவ்வளோ தூரம் அவர் அப் அண்ட் டவுன் நடந்து போயிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும்தான் செஞ்சிருக்கிறாருன்னு வேதத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்பன்னா இந்த கிரேக்க ஸ்திரீக்கு அற்புதம் செய்யணுன்றதுக்காகவே அவர் கலிலேயாவை விட்டு அவர் அந்த தீரு சீதோன் பகுதிக்கு போயிருக்கிறார். அப்போ உங்களுக்கு புரியுதா இயேசுடைய அந்த நேசம், இயேசுடைய அந்த அன்பு, இயேசுடைய அந்த மனதுருக்கம்? அப்ப அவர் ஒதுக்கல, இதெல்லாம் அவளுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சார் ஆண்டவர்.
என்னை விடாம அவ பற்றி கொண்டிருக்கிறாளா, இல்லாட்டா என்னை விட்டு ஓடி போயிடுறாளா? அதை செஞ்சுட்டு பாருங்களேன், அவர் ரிட்டர்ன் வந்துடுறாரு. அதை தான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு அற்புதம் முடிச்சாச்சு, உடனே கிளம்பியாச்சு. கலிலேயா கடல் அருகே திரும்ப வந்துடுறாரு. ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். 30ஆம் வசனம், அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்னொரு முறை கூட இயேசு மேசியாதான் என்று சொல்லி நிரூபிக்கிற வகையிலே இங்கே ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான அற்புதங்களை அங்கே நிகழ்த்துகிறதை பார்க்கலாம். இவைகளை எல்லாம் அவர்கள் கண்ட பொழுது இயேசு கிட்ட பணிந்தாங்களோ இல்லையோ, இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஜனங்களுக்கு முன்பாக எவ்வளவுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்தினாலும் மேன்மை எல்லாவற்றையும் நாம எடுக்காம தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துகிற வகையிலே நம்மை மறைத்து தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இவை காட்டுகிறது. நம்ம ஞானத்துல ரொம்ப டாப்பா இருக்கலாம், நமக்கு வரங்கள் பயங்கரமா கிரியை செய்யுமா இருக்கும், எல்லாமே ஃபைன். ஆனா அந்த வரத்தின் நிமித்தம், அந்த செய்கையின் நிமித்தம் நம்மை ஜனங்கள் மகிமைப்படுத்தாமல் நம்மை படைத்த இஸ்ரவேலின் தேவனை அவர்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு கூட தான் நாம் பணி செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தான் இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு முறையும் இயேசு அவர் அற்புதம் செய்துவிட்டு தனியே ஒரு மலைக்கு போய் பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்தது போல நாமும் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறாரோ அவர் சமூகத்துல போய் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபைதான்னு சொல்லி நம்மை தாழ்த்துகிற அந்த இருதயம் நமக்கு வர வேண்டும் என்பதை இயேசு இங்கே காண்பிக்கிறதை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 39 வரை. இயேசு 7 அப்பங்கள் சில மீன்கள் வைத்து 4000 பேருக்கும் அதிகமானோரை போஷித்த அற்புதம். Miracle of Jesus feeding more than 4,000 with 7 loaves and few fishes. முந்தின அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 5000 பேருக்கும் அதிகமான புருஷர்களுக்கு அவர் 5 அப்பம் 2 மீன்களை வைத்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே ஒத்த ஒரு அற்புதம் தான், ஆனால் வேறு ஒரு இடத்திலே இந்த அற்புதத்தை செய்கிறார். இங்க 7 அப்பங்கள் சில மீன்களை வைத்து 4000 பேருக்கும் அதிகமானோரை போஷிக்கிறார். வாசிக்கலாம் 32ஆம் வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். முதல்ல இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஜனங்கள் 3 நாளா இந்த மலையில இருக்கிறாங்க இயேசு கிட்ட. அவருடைய போதகத்தை கேட்க, அவரோடு கூட பேசுவதற்கு, அவரோடு கூட உறவாடுவதற்கு, அவரிடத்துல இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு 3 நாள் போவே இல்லை, இங்கே இருக்கிறாங்க. சாப்பாடு கூட வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளோ நல்ல ஜனங்கள் பாருங்களேன். இன்னைக்கு நம்மளால சர்ச்சில் 2 மணி நேரத்துக்கு மேல உட்காரவே முடியல. அப்படியே நெளிகிறோம், அப்படியே எப்படா முடிப்பாங்க, நிறைய வேலை இருக்கே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் 3 நாட்கள், அப்பெல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காது அந்த மலையில, எந்த வசதியும் இல்லாம அந்த இடத்துல இயேசுவை வாஞ்சையோடு கூட அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், அவருடைய போதனைகளை கேட்டு கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனே இயேசுக்கு சும்மா இருக்க முடியுமா? அவர் சொல்றாரு, என்னை நம்பி வந்திருக்கிறாங்க இந்த ஜனங்கள், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்ப முடியாது, இவங்களுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும், இல்லைன்னா போகிற வழியில அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இதுதான் இயேசுவின் உள்ளம். சீஷர்களா நம்ம வந்துட்டோம், ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கிறோம், அவர் எப்பவுமே நம்ம மேல கரிசனை உள்ளவராக தான் இருப்பார். இவங்க சோர்ந்து போயிடுவாங்க, இவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கணும், இவங்க தேவைகளை சந்திக்கணும், இவங்க என்ன பாதையில போறாங்களோ அது கூட நம்ம உதவி செய்யணும், அவங்கள தூக்கி விடணும். இப்படி ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிப்போம். 33ஆம் வசனம். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். ஏற்கனவே அற்புதத்தை பார்த்தாச்சு, இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இப்ப இயேசு கேட்கிறாரு, உங்ககிட்ட எத்தனை அப்பம் தான் இருக்குது? உடனே அவங்க சொல்றாங்க, 7 அப்பங்கள் சிறு மீன்கள். இதெல்லாம் நல்ல கணக்குல வச்சிருக்கிறாங்க பாருங்களேன்.
அன்னைக்கு கூட ஒரு சிறு பையன்கிட்ட போய் அவன் எவ்வளோ வச்சிருக்கிறான், அவங்க அம்மா எவ்வளோ டிஃபன் பாக்ஸில் அனுப்பி விட்டாங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி இந்த சாப்பாட்டில் உஷாராக இருக்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க 7 அப்பங்கள் சிறு மீன்கள், அப்போ எடுத்துட்டு வாங்க. எடுத்து வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தன்னுடைய பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களை பரிமாறும்படியாக கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போவுமே ஆகாரத்துக்கு முன்பாக ஜெபம் பண்ண வேண்டும். தகுதியில்லாத எனக்கு ஆண்டவரே நீர் ஆகாரம் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். தகுதி இல்லையா, நான் தானே சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கை கால்களை கொடுத்தது ஆண்டவர். அவர் கொடுக்கலன்னா நம்ம எப்படி சம்பாதித்துக்க முடியும்ல? அதற்கு எப்பொழுதும் நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இயேசு அதை நமக்கு செய்து காட்டி இருக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். எப்பொழுதுமே ஆண்டவர் திருப்தி அடைந்து மீதியா எடுக்கும்படியாக செய்வார். இந்த இடத்துல 7 கூடை நிறைய எடுக்கிறாங்க. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும் 4000 பேர். கடைசி வசனம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். மக்தலா, மேக்டலா அப்படின்னா அது எந்த பகுதி அப்படின்னு சொன்னா கலிலேயா பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி. இந்த இடத்துல சில சிறப்பு மிக்க காரியங்கள் நடந்திருக்கிறது. இதை பற்றி ஒரு சில சிறப்பு அம்சங்களை சொல்ல விரும்புகிறேன். இதுல 40,000 மக்கள் தொகை இருந்தாங்க. இந்த ஊர் தான் மகதலேனா மரியாளுடைய ஊராக இருந்துச்சு. அதனாலதான் அவளுடைய பெயர் ஆக்சுவலா மரியாள் தான். அந்த மேக்டலின், மகதலேனா அப்படின்றது அவளுடைய ஊர் பெயர், அவளோடு கூட இணைந்து வந்திருக்கிறது. இவரிடத்திலிருந்து 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தது, இது ஒரு துறைமுக பட்டணம். கலிலேயா கடல் பக்கத்திலே இருந்த ஒரு துறைமுக பட்டணம். இன்றைக்கும் இந்த பகுதியில ஹார்பர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு பெரிய பட்டணம். நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வரலாற்றை குறித்த காரியங்களை இந்த ஜோசிபஸ் அப்படின்ற இந்த வரலாற்று ஆசிரியர் அடிப்படையில தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆசிரியர் பிறந்த ஊர் இந்த மேக்டலா, இந்த மக்தலா என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இயேசு என்ன பண்றாரு, இந்த இடத்தை விட்டுட்டு அந்த மக்தலா அப்படின்ற அந்த பகுதியில அவர் போய் ஊழியம் செய்வதை பார்க்கலாம். இன்றைக்கு நம் 15ஆம் அதிகாரம் முழுமையாக அவனுடைய பெரிதான கிருபையால படிச்சு முடிச்சிட்டோம். இதை தொடர்ந்து நீங்க வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் மறக்காம எங்க இருதயத்துல ஆண்டவரே பதிய வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அவ்வப்போது எங்க வாழ்க்கையின் சூழலிலே ஆண்டவரே இவைகளை நினைவுபடுத்தி நாங்கள் ஆண்டவரே இதை பயிற்சி எடுக்க, இதை அப்பியாசப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். இயேசு யார் என்பதையும் அவர் என்ன செய்தார் என்பதையும் வெளிப்படுத்துதல். அப்ப இந்த இரு கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? இந்த பரிசேயர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இயேசு இன்னும் என்ன அடையாளம் தான் செய்யணும். அப்ப இவங்க என்ன யோசித்தாங்கன்னா, நம்மளுடைய அந்த சேருக்கு போட்டி போட வந்தவன் தான் இந்த இயேசு. இப்பதான் யூத தலைவர்களோடு கூட காரசாரமா பேசிட்டு வந்தார் இல்லையா? இன்னைக்கு கூட தேவனுடைய ராஜ்யத்துல பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன ஒரு குத்து விட்ட உடனே அப்படியே அமுங்கி போயிரும், உள்ள ஓட்டையா தான் இருக்கும். அதனாலதான் இயேசு பாவத்தை குறித்து இங்கே அதிகமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இயேசு நடிக்கிறவங்கள அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுடைய இயலாமையை புரிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றவங்களும், நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்றவங்களும், லீகலிஸ்ட்னு சொல்லுவோம் பாருங்களேன், அவங்களை கர்த்தர் கடுமையாக எதிர்க்கிறார். இந்த ஏரோது பிலிப்பு யார் தெரியுமா? ஏன் பேதுரு இங்க பதில் சொல்றாரு அப்படின்னா, நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பேதுரு முந்திரி கொட்டை எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சிட்டே இருப்பாருன்னு. ஆனா ஒரு காரணம் இருக்குது. முதல் முறையாக இயேசு இந்த சீமோனுக்கு பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்பது, பேதுருதான் இந்த சபைகளுக்கெல்லாம் தலைவன் என்பதை அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறது என்ன? சபை அந்த நாட்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டது? வேதத்துல சபை என்று சொல்லும் பொழுது, விசேஷமாக புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது 2 விதங்களிலே சபை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 டைமென்ஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம விளக்கமா படிச்சிருக்கிறோம்.